அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அமர்வுல பிஜிடிஆர்பி தயார் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான எஜுகேஷன் மெத்தடாலஜில 10வது யூனிட். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்தளவு என்டையர்லி மேக்சிமம் புது யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த யூனிட்டை பொறுத்தளவு என்ன அப்படின்னா மிக முக்கியமான பகுதிகள், அதாவது அதிகமான வினாக்கள் கேட்கப்படக்கூடிய பகுதிகளாகவும் இது இருக்கு. ஸோ இந்த யூனிட்டோட பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷனல் டெக்னாலஜி. கற்பித்தல் மற்றும் அந்த கல்வியில பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜி அப்படின்றது என்ன அப்படின்றதான். ஸோ கற்பித்தலினுடைய என்ன விதமான கற்பித்தல் முறைகளை நம்ம பயன்படுத்துறோம், அதுக்கு எந்த விதமான டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றதான். ஏன்னா இதுல நிறைய மாடர்ன் ட்ரெண்ட்ல நம்ம எஜுகேஷன்ல டீச்சிங்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போறோம் ஆக்சுவலா. ஸோ இதுல இன்றைய அமர்வுல நம்ம அந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல். ஆக்சுவலா இந்த டாபிக் எங்கிருந்து, ஆக்சுவலா இந்த டாபிக் யூஜிசி எழுதக்கூடியவங்களுக்கு தெரியும். ஜென்ரல் பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா டீச்சிங் ஆப்டிடியூட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில நிறைய பேர் எழுதியிருப்பாங்க எக்ஸாம். அந்த பகுதியில இருந்து தான் இந்த டாபிக் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதுல அது எல்லா பேப்பருக்காரங்களும் எழுதக்கூடியவங்க ஜென்ரல் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூடு, ஐசிடி, கம்யூனிகேஷன், காம்ப்ரிஹென்ஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ், இதெல்லாம் அது வரக்கூடிய யூனிட்ஸ். அதுல இந்த லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இப்போ லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த காம்பனண்ட் எதை பத்தி பேச வருது அப்படின்னா டீச்சிங்கை பத்தி பேசுறோம். இப்போ நீங்க நார்மலா பார்த்தோம் அப்படின்னா லெவல் ஆஃப் லேர்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸ், மீடியம் லேர்னர்ஸ், இன்டர்மீடியட் லேர்னர்ஸ், எலக்ட் லேர்னர்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஆனா இந்த இடத்துல லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னா இந்த காம்பனண்ட் யாரை பத்தி பேச வருது அப்படின்னா டீச்சரை பத்தி பேச வருது. ஆனா டீச்சரை பத்தி பேச வருது அவருடைய டீச்சிங், அவருடைய கற்பித்தல் முறையில எந்த லெவல்ல இருக்கு, மாணவர்கள் அதாவது மெமரியில லெவல்ல இருக்கா, இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல இருக்கா, இல்ல ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல இருக்கா அப்படின்னு தான் இங்க கொஸ்டின்ல கேட்க போறாங்க. இது ரொம்ப மிக சுருக்கமான பாடம் தான், ஆனா ரொம்ப விரிவான பகுதி கிடையாது. ஒரு இன்டெலெக்சுவல் கொஸ்டின், ஒரு அனாலிட்டிக்கல் கொஸ்டின் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது மெமரி லெவல் பேசிக் லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் டீச்சிங் அப்படின்றது இன்டர்மீடியட் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹை லெவல், டாப் லெவல் நம்ம சொல்லலாம். ஆனா இருக்கிறதுலே பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங் தான் ரொம்ப பெஸ்டானது அப்படின்றத பத்தி தான் கொஸ்டின்ல அதிகமாக கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது தவிர இந்த ஒவ்வொரு மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதுல டீச்சருடைய ரோல் என்ன அப்படின்ற அடிப்படையிலையும் உங்களுக்கு வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, இங்க ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங். மெமரி அப்படின்னாவே ரீகாலிங் தி இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளவுதான், நினைவுபடுத்துறது, ஏற்கனவே படிச்ச விஷயத்த நினைவுபடுத்துறது. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா நீங்க உங்களுடைய அந்த கம்ப்ளீட் கான்செப்டையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. கம்ப்ளீட் அந்த என்ன பாடம் நடத்துறாங்களோ அதனுடைய கம்ப்ளீட் கான்செப்ட். நீங்க எக்ஸாம்ல காந்திஜியை பத்தி நான் நடத்திருக்கேன். ஸோ காந்திஜியினுடைய இதுலயோ அதே மாதிரி ஆர்டின்னு சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன்லயோ நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் ஒரே வீடியோலயே கம்ப்ளீட்டா எல்லா விஷயத்தையுமே கொடுத்தாச்சு. எல்லா வினாக்களும் இங்க இருந்து கேட்கும். அப்ப நீங்க அதை படிச்சுக்கிட்டாவே அவங்கள பத்தியான அண்டர்ஸ்டாண்டிங்கை முழுமையா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா இது ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், அனலைசிங் எல்லாமே உள்ள இருக்கும். கிரிட்டிக்கல் திங்கிங் உங்களுக்கு இருக்கும், அனாலிசிஸ் பண்ணக்கூடிய பவர் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ இதுல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு தெரியும். லேர்னிங்கினுடைய ஹைராரிக் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது டீச்சிங்ல லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பார்க்கும்போது ஹைராரிக் அப்படின்னு பார்க்கும்போது மெமரி பாட்டம் லெவல், பிகினர்ஸுக்கு பயன்படுத்தக்கூடியது. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இன்டர்மீடியேட் லெவல்ல இருக்கக்கூடியவங்களை பயன்படுத்தக்கூடியது. ரிஃப்ளெக்டிவ் லெவல் அப்படின்றது அட்வான்ஸ் லேர்னர்ஸ் சொல்லலாம், அல்லது எலெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது ரிஃப்ளெக்டிவ் லேர்னிங் அப்படின்றதான். இப்போ நீங்க நீட் எக்ஸாமினேஷன், ஜேஇ எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய குழந்தைகள்லாம் எந்த இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா ரிஃப்ளெக்டிவ் இருந்தா மட்டும்தான் அவங்க அதிகமான ஸ்கோர் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தாலும் பத்தாது. ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்கை விட ரிஃப்ளெக்டிவ் அப்படின்றது கிரிட்டிக்கல் திங்கிங் வரும். அப்ப இங்க கிரிட்டிக்கல் திங்கிங் வரும்போது ஒரு கொஸ்டின் அனாலிசிஸ் ஆன்சர் எப்படி எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப நீட், ஜேஇ எக்ஸாமினேஷன், அதே மாதிரி வரக்கூடிய டாப்பஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன் இருக்கு, அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனுமே பிஜி லெவல், போஸ்ட் கிராஜுவேட் லெவல், மெடிக்கல் கோர்சஸ் இது படிக்கிறவங்க இவங்கெல்லாம் எழுதுறதுலாம் அந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல் தான் எழுதுவாங்க. ஆனா நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 6th எல்லாம் என்ன வைக்கிறோம் அப்படின்னா அதான் மெமரி லெவல். நீங்க எந்த அளவுக்கு மெமரி பண்ணிட்டு அவங்க அந்த கொஸ்டின் ரிஃப்ளெக்டிவ் லெவல் வராது. அதே இது நீங்க சிபிஎஸ்இ சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா
+1 10th +2 எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மெமரி அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் அதாவது வந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல தான் அவங்களும் வச்சிருப்பாங்க. மெமரி லெவலும் இருக்கும் ஆக்சுவலா. ஆனா பட் வந்து அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கான்செப்ட் அனலைஸ் பண்ற மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மெத்தடா தான் அவங்களும் வச்சிருப்பாங்க. அதுலயும் கொஞ்சம் வந்து என்ன இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் புரிஞ்சுதான் எழுத முடியும். நம்ம இங்க மாதிரிக்கே வந்து மெமரி பண்ணிட்டே எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலா 10th யூனிட்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். 10th யூனிட்ல வந்து ப்ளூம் டாக்ஸானமி அப்படின்றதுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ளூம் டாக்ஸானமியோட எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு வரக்கூடியதுக்கு அடுத்த பார்ட்ல பார்த்தோம்னா இதுதான் உங்களுக்கு சிலபஸ் போகுது. ஸோ லெவல் ஆஃப் டீச்சிங், மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்றது. ஆனா பட் இது வந்து காம்பனண்ட் வந்து டீச்சரை பத்தியான காம்பனண்ட். அவர் வந்து நடத்தக்கூடிய இப்போ எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு வந்து எங்க ஸ்கூல்ல வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி எடுத்த வாத்தியார் வந்து அவர் பேரு ஜெரால்டு ஞானரத்னம் அவருடைய பேர். இப்போ வந்து அவர் வந்து அவருடைய ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு அவர் தனியா குளோபல் ஸ்கூல் அப்படின்னு விருதுநகர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கூல்ல கரஸ்பாண்டா இப்போ இருக்கிறார். அவர் பார்த்தோன்னா அவர் வந்து நடத்திட்டு போறாரு அப்படின்னா புத்தகம் எடுத்து படிக்கவே தேவையில்லை. அவர் ஒரு அது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அவர் நடத்திட்டு போனார் அப்படின்னா அந்த அப்படியே மனதில் இருக்கும். அப்படியே நீங்க இப்போ எக்ஸாம்பிளா வந்து அப்ப பார்த்தோன்னா சிமெண்ட் தயாரித்தல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அது இன்னுமே எனக்கு மறக்கவே மறக்காது. அப்ப சுண்ணாம்புக்கள் சிப்ஸ் இந்த 3:1% நம்ம கலந்துக்கணும். அது என்ன டிகிரி டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணணும், அது என்ன பை ப்ராடக்ட் வரும், இதுதான் அந்த கான்செப்ட். ஆனா நம்ம பேராகிராஃபா வந்து 5 மார்க் கொஸ்டினுக்கு அதை எழுதுவோம். ஆனா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் தெளிவா சொல்லி கொடுத்துறாரு. அது நக்ஸலா சொல்லி கொடுப்பாரு. இது கலக்கணும், இந்த பெர்சன்டேஜ், இந்த ஹீட் டெம்பரேச்சர் டிகிரி பண்ணணும், இன்னும் பை ப்ராடக்ட் வரும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம சென்டென்ஸ் மேக்கிங் பண்ணி நம்மள ஓனர் ரைட் அவுட் பண்ணிட வேண்டியதான். எந்த நோட் ஷீட்ஸ்ல நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது மாதிரி நிறைய கொஸ்டின் நான் உதாரணத்துக்கு சொல்லலாம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த பாட்டனி ஜுவாலஜி வாத்தியார் வந்து அவரும் நல்ல ரொம்ப சூப்பரா இருப்பார். அதே மாதிரி சண்முகநாதன் சொல்லிட்டு எனக்கு அவர் வரல மேத்தமெட்டிக்ஸுக்கு, அதாவது வந்து 10th படிக்கும் போது. அப்போ மேத்தமெட்டிக்ஸ் சண்முகநாதன் ஒருத்தர் அவர் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து 100 போடுவாங்க. நல்ல இன்டெலிஜென்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 100 போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அப்ப சில டீச்சர்ஸ் நடத்தினா ஒண்ணுமே புரியவே புரியாது. அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க. ரிஃப்ளெக்டிவ் லெவல் டீச்சர்ஸ் தான். இப்ப யாரு நான் ஜெரால்டு ஞானரத்னம் சொல்லக்கூடிய குளோபல் ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் எந்த இதுல வருவார் அப்படின்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல் டீச்சிங் தான் வருவார். படிச்ச நீங்க புத்தகமே தொட தேவையில்லை. அவர் கிளாஸ் கவனிச்சு நோட்ஸ் மட்டும் லைட்டா எழுதிட்டு பண்ணா அந்த கொஸ்டின்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். அந்த மாதிரி சொல்லி தருவார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த இன்னொரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொல்லுவாரு. கூண்டு விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆட்டம்ஸ் ஆர்பிட்டல் எப்படி போய் உட்காரும் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் உள்ள வரும். அதுக்கு ஒரு உதாரணம் அவர் சொல்லுவார். பஸ்ஸுக்குள்ள ஏறும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா பஸ்ல ஏறின உடனே சீட் எல்லாத்தையும் பார்ப்போம். எந்த சீட் வேக்கன்ட் இருக்கோ அந்த சீட்ல போய் ஃபர்ஸ்ட் உட்காரும். இதே மாதிரி தான் ஆர்பிட்டல் ஆட்டம்ஸ் போய் உட்காரும். ஃபர்ஸ்ட் எந்தெந்த ஆர்பிட்டர் வேக்கன்ட் இருக்கோ அந்த வேகல. அப்புறம் ஒவ்வொரு ஆர்பிட்டருக்கு இத்தனை மேக்ஸிமம் ஆட்டம்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்போ பார்த்துட்டு எந்த சீட்டுமே வேக்கன்சி இல்லை. அப்போ வந்து 3 பேர் சீட்ல யார் ஒரு ஆள் உட்காந்து அந்த சீட்டை போய் செலக்ட் பண்ணுவோம். அப்போ அங்க போய் உட்காந்துருக்கும். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுல்லா இப்படி எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சீட்டு தான் அவைலபிள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போய் உட்காரும். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் அந்த அந்த விதிகள் எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ஈஸியா மெமரி. இதெல்லாம் வந்து என்னது ரிஃப்ளெக்டிவ் லெவல் சொல்லலாம். ஸோ அந்த பார்ட்ல தான் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கக்கூடிய பகுதியா இருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஹைராரிக்கல் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் லெவல் அப்படின்னா மெமரி லெவல். இது வந்து பிகினர்ஸ்க்கு தான் இது பயன்படுத்த முடியும் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில். ஆனா அதே கொஞ்சம் இன்டர்மீடியட் ஆயிட்டாங்க அப்படின்னா அது அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு போயிடும். அந்த உங்களுடைய டீச்சிங் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்டிவ் லெவல் அப்படின்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அது இது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேங்கிங் செக்டர்ல நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல தான் வரக்கூடிய பாயிண்ட்ஸா இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹைராரிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர் வைஸா பார்த்தோம்னா ஓகே. இப்போ நம்ம உள்ள போயிடும் லெவல் ஆஃப் டீச்சிங். ஸோ லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னா டீச்சிங்கினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீச்சிங் அப்படின்றது ஒரு பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி. இது ஏதோ ஒருடைய நோக்கத்தை அடிப்படையா வச்சுதான் நம்ம கற்பித்தல் நடக்கும். எந்த பாடத்தை இப்போ அறிவியல் பாட ஆசிரியர் அறிவியல் பாடத்துல குறிப்பிட்ட வந்து ஒரு ஒளிச்சேர்க்கையை பத்தி நடத்துறாரு அப்படின்னா அது சம்பந்தமா வந்து அவருடைய தகவலை சொல்லுவார். அப்ப பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டா ஒளிச்சேர்க்கையை பத்தி மாணவர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அவர் நடத்துவார். ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து புவியியல் ஆசிரியர் வந்து ஒரு கோள்களை பத்தி நடத்துறாரு அப்படின்னா ஒவ்வொரு கோள்கள் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு, எந்த இடத்துல அது லொக்கேட் ஆயிருக்கு, எவ்வளவு ஆர்பிட்டல் அது சுத்திக்கிட்டு இருக்கு, அதனுடைய அதுல இருக்கக்கூடிய காம்பனன்ட்லாம் என்ன இருக்கு அப்படின்ற பத்தி பேசுறாரு அப்படின்னா அது வந்து பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி. எந்த நோக்கம் அப்ப கற்பித்தலுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி எதுக்காக அப்படின்னா நம்ம எதை சொல்லி தர்றோமோ அதை குழந்தைகளுக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அதனுடைய அவுட்கம் வரும். அப்ப அது வந்து எந்த எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னா முடிவு என்ன அடைவு தரும். அதான் சொல்லியிருக்காங்க. என்னது டீச்சிங் இஸ் ஏ பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி தட் அக்கர்ஸ் அட் ஏ வேரியஸ் காக்னிட்டிவ் லெவல். இப்ப ஒரு வகுப்புல வந்து ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு அப்படின்னா அந்த ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அந்த வகுப்புல இருக்கக்கூடிய 30 மாணவர்களும் ஒரே விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது.
ஆனா சில ஆசிரியர்கள் வந்து அந்த 30 மாணவர்களுக்கு ஒரே விதமான அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரக்கூடிய, ஏன்னா காக்னிட்டிவ் லெவல் வேரியேஷன் ஆகும். காக்னிட்டிவ் லெவல்னா நாலேஜ் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிதல் திறன் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிரெயின் கெப்பாசிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை பொறுத்தளவு அந்த இன்டெலெக்சுவல் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்ப அந்த அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க அந்த வேரியஸ் காக்னிட்டிவ் லெவல் வந்து டிபெண்டிங் அந்த எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆன் தி நேச்சர் ஆஃப் தி கான்டென்ட். நீங்க என்ன பாடம் நடத்துறீங்க. இப்போ ஒரு பையனுக்கு பிடிச்ச ஒரு கான்டென்ட் நீங்க நடத்துனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஈஸியா வந்து கேப்சரிங் பண்ணுவான். ஸோ அப்போ வந்து நீங்க நடத்தக்கூடிய பாடப்பொருளினுடைய கான்டென்ட், பொருளடக்கம், லேர்னருடைய மெச்சூரிட்டி, அவங்களுடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்கு. மெச்சூரிட்டி சில குழந்தைகள் வந்து மெச்சூரிட்டி வயசு இருக்கும், ஆனா மெச்சூரிட்டி வந்து மாட்டாங்க, முதிர்ச்சி இருக்காது. மெச்சூரிட்டினா என்னது? முதிர்ச்சி. அதே மாதிரி வந்து டிசைர்ட் லேர்னிங் அவுட்கம். டிசைர்ட் லேர்னிங் அவுட்கம்னா என்ன அர்த்தம்? நீங்க நீங்க வந்து எதை வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த லேர்னிங் மூலமா அந்த குழந்தைக்கு எதை நடத்தி அவங்களுக்கு தகவலை சொல்ல வைக்க. இப்ப நான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு இன்னைக்கு என்ன நடத்துறேன், லெவல் ஆஃப் டீச்சிங் நடத்துறேன் அப்படின்னா, என்னுடைய டிசைர் என்ன, என்னுடைய அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னா, இதை நடத்துறது மூலமாக பிஜிடிஆர்ல கேட்கப்படக்கூடிய இந்த பகுதியில கேட்கப்படக்கூடிய எல்லா வினாக்களுக்கும் நீங்க விடையளிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நான் சொல்வேன். ஸோ அப்ப அப்படி சொல்லியிருந்து அதை உங்களுக்கு புரிஞ்சிருந்து அதுக்கு நீங்க ஆன்சர் போய் பிஜிடிஆர்ல பண்ணிட்டு வர்றீங்க, இல்ல இப்ப நடத்தக்கூடிய ஏதாவது டெஸ்ட்ல நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ அப்ப அதுதான் வந்து நம்மளுக்கு லேர்னிங் அவுட்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதைத்தான் கற்பித்தல் என்பது நோக்கமுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டோம். பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி சொல்றோம். இது மாணவர்களின் அறிதல் வளர்ச்சி, மனநிலை மற்றும் கற்றல் முடிவுகளுடைய அடிப்படையில இவங்க வந்து 3 ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்க. இது யாரு பிரிக்கிறது? இந்த லெவல் ஆஃப் லேர்ன் டீச்சிங்ன்ற சொல்லக்கூடியதை யாரு பிரிக்கிறா அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட் ஹேவ் கேட்டகரைஸ்ட். இதை யாரு பிரிச்சா அப்படின்னா, உளவியலாளர்கள் வந்து இதை கேட்டகரைஸ் பண்றாங்க. என்ன கேட்டகரி, எத்தனை கேட்டகரி, ஹவு மெனி கேட்டகரிஸ்னா 3 கேட்டகரிஸ். அப்ப லெவல் ஆஃப் டீச்சிங் எத்தனை கேட்டகரின்னு கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னா, இது மாதிரி பொதுவா கேட்கறது கிடையாது. எத்தனை கேட்டகரி, எத்தனை பிரின்சிபல்ஸ், எத்தனை எய்ம்ஸ் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க பொதுவா. ஏன்னா இதெல்லாம் வந்து அதாவது வந்து ரீகால் கொஸ்டின் மாதிரி தான். ஸோ ரீகால் கொஸ்டின் மாதிரிலாம் வராது. ஏன்னா எக்ஸாமினேஷனுக்கு வந்து நிறைய இது வந்து காம்படிஷன் அதிகமாகிறதுனால கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கும். அப்ப அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின், அனாலிட்டிக்கல் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ கொஸ்டினை பார்த்தா ரீகால் கொஸ்டின், மெமரி கொஸ்டின் அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் இருந்தாலும் நீங்க வந்து ரீகால் கொஸ்டினை பொறுத்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரீகால் கொஸ்டின் வரக்கூடிய மெமரி கொஸ்டின் சொல்லுவாங்க. ஸோ லெவல் ஆஃப் டீச்சிங் பேஸ்ட் ஆன் மென்டல் ப்ராசஸ் இன்வால்விங் இன் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் மென்டல் ப்ராசஸ் இன்வால்விங் இன் லேர்னிங். இப்போ கற்றல்ல வந்து எப்படி வந்து அவங்களுடைய மென்டல் லெவல்ல, அவங்களுடைய இன்டெலெக்சுவல் லெவல்ல எப்படி கத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து சைக்காலஜிஸ்ட் வந்து 3 லெவலா பிரிக்கிறாங்க அப்படின்றது. ஸோ அந்த 3 லெவல் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல பார்த்தோம் ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா மெமரி லெவல் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. அது அதனுடைய அக்ரோனமி அப்படின்னு பார்த்தோம்னா எம்எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எல்டினா என்னது? கொஸ்டின்ல கேட்கறாங்க. எம்எல்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னா மெமரி லெவல் டீச்சிங். மெமரி லெவல் டீச்சிங். அதனால இந்த கரெக்டா இதனுடைய அக்ரோனமியை படிச்சுக்கணும். சரியா? ரைட். அடுத்து பார்த்தா இதோட டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மெமரி லெவல் டீச்சிங் அப்படின்னாவே இது வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு அடிப்படை. ஏன்னா இதான் பேஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். த மோஸ்ட் ஆஃப் தி லெவல் ஆஃப் டீச்சிங், த மோஸ்ட் பேசிக் லெவல் ஆஃப் டீச்சிங். அடிப்படையில ஒருத்தவங்க கற்றல் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள உள்ள வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு எஜுகேஷனல் விங்குக்குள்ள உள்ள வர்றாங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தட் என்னன்னா, இது வந்து இப்ப பிகினருக்கு எந்த மெத்தட் சூட்டபிள்னு கேட்டாங்கன்னா, நீங்க வந்து மெமரி லெவல் டீச்சிங் ஓகே. இது வந்து ஒரு எலைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சூட்டபிள், அட்வான்ஸ் லேர்னர்ஸ்க்கு சூட்டபிள் அப்படின்னு போனா நீங்க ரிகுலேட்டரி லெவல் டீச்சிங். ஒரு இன்டர்மீடியட் லெவல்ல கேட்கறாங்க அப்படின்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் டீச்சிங் எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும் ஆன்சர். ஸோ இப்போ இது எதுக்காக மோஸ்ட் பேசிக் லெவல் டீச்சிங் சொல்லியாச்சு, அதாவது கற்பித்தலுடைய மிக அடிப்படையான நிலை அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த ரோட் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. மெமரி டைப்ஸ் ஆஃப் மெமரி ப்ரீவியஸ் இயர்ல பிஜிடிஆர்ல இந்த மெமரியில இருந்து நிறைய ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்கு. அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ரோட் அப்படின்ற மெமரைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனப்பாடம் சொல்லுதுன்னா அண்ட் ரீகால் நினைவுபடுத்துறது. எந்த பாடத்தை படிச்சு வந்தாங்களோ அதை நினைவுபடுத்தி, இப்ப நினைவுபடுத்தி எழுதுறது மாதிரி இருக்கக்கூடிய சில கொஸ்டின், அந்த டைரக்ட் கொஸ்டின் வருது பத்தியா, அதெல்லாம் நினைவுபடுத்தி எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப ஏதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, வைட்டமின் டி குறைப்பினால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கலாம். அப்ப வைட்டமின் டி குறைவினால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ், பெரியவங்களுக்கு ஆஸ்டியோ மலேசியா அப்படின்னு உங்களுக்கு வந்து மெமரியில வரணும். ஸோ இது ரீகால் கொஸ்டின். வைட்டமின் ஏ அது வந்து சீரோப்தால்மியா என்று சொல்லக்கூடிய, அதே மாதிரி கண் டிசீஸ், மாலைக்கண் என்ற நோய் ஏற்படுது அப்படின்றது. வைட்டமின் சி ஸ்கர்வி என்ற நோய் ஏற்படுது. வைட்டமின் பி1 தைமின் என்ற நோய் ஏற்படுது. அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ரீகால் ஓரியன்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இது என்னது? த மோஸ்ட் பேசிக் லெவல் ஆஃப் டீச்சிங். கொஸ்டின்ல பாருங்க, இது வந்து பேசிக் லெவல் ஆஃப் டீச்சிங். எதுக்காக எய்ம், இதனுடைய நோக்கம் என்ன? இந்த லெவல் ஆஃப் டீச்சிங் ஏன் நடத்துறோம் அப்படின்னா, தொடக்க நிலையில வர்றவங்களுக்கு ரிஃப்ளெக்டிவ் லெவல் புரியாது, அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் புரியணும் தேவை கிடையாது. ஆனா அவங்களை மெமரைஸ் பண்ண வைக்கணும், அப்ப ரீகால் பண்ண வைக்கணும். சொல்லி கொடுத்ததை அவங்களை ரீகால் பண்ண, திரும்ப சொல்ல வைக்கணும். அதுதான் இதனுடைய மெயினான எய்ம் இந்த இந்த லெவல் ஆஃப் டீச்சிங்ல பொறுத்தளவு.
அடுத்து பார்த்தோன்னா இது வந்து அசோசியேட் வித் பேசிவ் லேர்னிங் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது வந்து நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து பேசிவ் லேர்னிங் தான், இது ஆக்டிவ் லேர்னிங் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது பேசிவ் லேர்னிங், அதாவது செயலற்ற நிலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறத போய் அவங்க அப்படியே உள்வாங்கிட்டு அப்படியே வெளியில ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னு தவிர, அவங்க அப்படியே சொல்றதுதானே தவிர எந்த வகையிலேயே அதை அனாலிசிஸ் பண்ணி இது ஓகேயா இது சரியானதா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு கரெக்டா சொல்ல முடியும். அந்த ரிஃப்ளெக்டிவ் லெவலுக்கு வரமாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ஒன்லி என்னது ரீப்ரொடியூசிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், சொன்ன இன்ஃபர்மேஷன் அப்படியே நீங்க ரீப்ரொடியூஸ் பண்றீங்க. ப்ரொடியூஸ் என்பது முதல்ல தகவல் சொல்லி கொடுத்துருக்காங்க, ரீப்ரொடியூஸ் சொன்ன தகவல் அப்படியே நீங்க திரும்ப சொல்றது, அவ்வளவுதான். ஸோ இந்த இது வந்து செயலற்ற ஆக்டிவ் பேசிவ் லேர்னிங்ன்றது. இந்த மாதிரி ஒரு இந்த பேசிவ் ஆக்டிவ் வரும்போது கொஞ்சம் தமிழ்ல பார்க்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொஞ்சம் ஆங்கிலத்திலையும் பார்க்க பேசிவ் ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து செயலற்ற மற்றும் தகவல்களை மீண்டும் உருவாக்குறது, தொடர்ந்து தகவல்களை உருவாக்குறது, எது சொல்லிக் கொடுத்த தகவல், அதை மட்டும் தான் நம்ம இங்க செக் அவுட் பண்றோம். ஸோ அதுதான் வந்து இதனுடைய டெஃபினிஷன் அண்ட் மீனிங் அப்படின்னு. அடுத்து பார்த்தோன்னா இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு என்னென்ன இந்த மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்க்கு இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது டீச்சர் சென்சர் மெத்தட், ஆசிரியரை மையமாக கொண்ட ஒரு கல்வி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இந்த ஆசிரியரை மையமாக கொண்ட ஒரு முறை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஆசிரியர் என்ன பண்றாரு, தகவலை சொல்றாரு, இன்ஃபர்மேஷனை மாணவர்கள் அப்படியே வாங்கிட்டு ரீகால் பண்ணி சொல்றாங்க. அப்ப இது வந்து டீச்சர் சென்ட்ரிக் மெத்தட். நோ ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு தெரியும், நான் வந்து அடிக்கடி வந்து டீச்சர் சென்டர் மெத்தட், லேர்னர் சென்டர் மெத்தட், பீப்புள் சென்டர் மெத்தட், இது திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே வர வார்த்தை தான். அதே மாதிரி வந்து ஃபோக்கஸ் ரீகால் ஆஃப் ஃபேக்ட், ரீகால் ஆஃப் உண்மைகளை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரீகால் பண்றோம் என்ன சொல்லி கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல. ஸோ இன்ஃபர்மேஷன் தகவல்கள், டேட்டா தரவுகள், நம்மளுடைய தரவுகள்ல இருந்தும் நம்மளுடைய தகவல்கள்ல இருந்தும் நம்மளுடைய உண்மையில இருந்தும் அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி தர்றதா, அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை ரீகால் பண்ண வைக்கிறதா இது முக்கியமான வேலை. சரியா? ரைட். அடுத்து பார்த்தோம்னா ரோட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட் லேர்னிங் அப்படின்னாவே வித்தவுட் குருசியல் திங்கிங், எந்த விதமான திங்கிங் குருசியல் திங்கிங். அப்ப நீங்க வந்து எக்ஸாம்பிள் வித்தவுட் வார்த்தை பார்க்கணும். ஸோ வித் அப்படி போட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அது குருசியல் திங்கிங் அப்படின்னு வந்துட்டா இது எந்த லெவல்ல டீச்சிங் போயிடும், லாஸ்ட் லெவல் ரிஃப்ளெக்டிவ் லெவலுக்கு போயிடும். கிரிட்டிக்கல் திங்கிங் வந்தாவே ரிஃப்ளெக்டிவ் லெவலுக்கு போயிடும். ஸோ அதான் முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் தி லோயர் கிளாஸஸ் அண்ட் பிகினர்ஸ். அப்ப பாருங்க பிகினர்ஸ் பார்க்கலாம், அதே மாதிரி லோயர் கிளாஸஸ் பிரைமரி லெவல், அப்பர் பிரைமரி லெவல்ல நீங்க வந்து 10th 9th இந்த மாதிரி செகண்டரி லெவல்ல நீங்க இது யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதில் தான் நம்ம ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு இது மிக முக்கியமானது. ஆக்சுவலா இந்த லெவல் ஆஃப் டீச்சிங் யாரு ப்ரப்போன் பண்ணுவாங்க அப்படின்னா, யாரு வந்து இதை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படின்றவர் வந்து இதை ஆதரிக்கிறார். இந்த முறை நல்ல முறை அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவர் வந்து ஒன் ஆஃப் தி ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது செகண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம். சரி, ஃபர்ஸ்ட் லெவல்லையே இப்போ ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல நம்ம என்ன கொஞ்சம் அடிஷனல் தட் இன்ஃபர்மேஷன் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல நம்ம படிச்சுட்டோம் ஆக்சுவலா. ஸோ இதை அப்டிராக்டா வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெமரி லெவலை பொறுத்தளவு அதனுடைய ஃபோக்கஸ் அது எதுல முக்கியமா கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீகால் ஃபேக்ட், உண்மைகளை என்ன பண்றது, ரீகால் பண்ணுறது, நினைவுக்கு கொண்டு வருது. சரியா? மெமரி ஓரியன்ட் என்னது, ரீகால் பண்றது, நினைவுபடுத்துறது, அவ்வளவுதான். கொடுத்தத அப்படியே எழுதுறானா அப்படின்னு தெரியும். அடுத்து லேர்னருடைய ரோல், மெமரி லெவலினுடைய ஃபோக்கஸ் அதனுடைய நோக்கமே அதான். ஆனா லேர்னருடைய ரோல் இந்த இடத்துல வந்து லேர்னர்ன்றது யாரு, கற்றுக்கொள்பவர். டீச்சர் வந்து கற்பிப்பவர், டீச்சிங் பண்றவர் கற்பிப்பவர். அப்ப லேர்னருடைய ரோல் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாசிவ், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்டிவ் ஸ்டேஜ் கிடையாது, பாசிவ். ஏன்னா இது வந்து பாசிவ் லெவல் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா ஆசிரியர் என்ன சொல்லி தர்றதோ அது அப்படியே இவருக்கு வாமிட் எடுக்கிறது தான் வேலை. அடுத்து பார்த்தோன்னா டீச்சருடைய ரோல் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் கீவர். இங்க தகவலை கொடுக்கக்கூடியவர் இவர், தகவலை மட்டும்தான் கொடுப்பாரு. டீச்சருடைய ரோல் தகவலை கொடுப்பாங்க, மாணவர்களுடைய ரோல் என்ன, தகவலை பெறுகிறாங்க. ஆனா அவங்க பெறுறதுனால அவங்களுக்குள்ள எதையுமே அனலைஸ் பண்ற மாதிரி ஒரு இது இல்லாதனால, அவங்க வந்து இன்டராக்ஷன் எதுவும் இல்லாதனால தட் இஸ் கால்ட் அஸ் பாசிவ் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஏபிசிடி சொல்லி தர போறோம், ஆனா சொல்லி தர போறோம் அப்படின்னா இது வந்து இந்த லெவல் ஓகே சூட்டபிள் தான். அப்ப சூட்டபிள் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இது வந்து அட்வான்ஸ் லெவல் கிடையாது. ஸோ இது வந்து பிகினர் லெவல் தான். அப்ப கேட்கக்கூடிய கொஸ்டினை அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணும். ஸோ நீங்க இந்த எக்ஸாம்ல நீங்க வந்து இந்த இந்த கான்டென்ட் நான் கவர் பண்ண பிறகு நீங்க இது சம்பந்தமா கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் எல்லாம் இப்ப நீங்க எடுக்கக்கூடிய டெஸ்ட் பேப்பர்ஸோ வேற ஏதாவது எழுதுறிய, வேற ஏதாவது சென்டர்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டின் பேப்பருக்கு உங்களால ஆன்சர் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஆன்சர். இதே மாதிரி பிஜிடிஆர்ல இந்த பகுதியில இருந்து நீங்க என்ன கேட்டாலும் சரி, இது வந்து காம்ப்ரிஹென்சிவ், நான் வந்து விரிவான ஒரு தகவலை இங்க கொடுக்குறேன். இதுல எந்த தகவலையும் மிஸ் பண்ணிட்டு சொல்லல. அதே மாதிரி இன்னொரு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருந்து கொஸ்டின் கேட்பான், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இதுல இருந்து கேட்கக்கூடிய எல்லா வினாக்களுக்கும் உங்களால சாலிடா விட அடிக்கும். உறுதியா சொல்றேன், உறுதியா நீங்க வந்து எல்லா வினாக்களும் அடிக்கும். ஓகே, டீச்சர் டீச்சிங் மெத்தட் என்ன, டீச்சிங் மெத்தட்
இதுல பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒண்ணு ட்ரில்ஸ்னா என்ன? இப்ப வந்து காப்பி ரைட்டிங் நோட்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா? 2 கோடு நோட்டு. இப்பெல்லாம் 2 கோடு நோட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த 2 கோடு நோட்டு, 4 கோடு நோட்டு தமிழ் எழுதுறதுக்கு, இங்கிலீஷ் எழுதுறதுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ட்ரில்ஸ். பயிற்சிகள் கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மெமரிக்கு கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்பு இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து மெமரிக்கு கொண்டு வர்றாங்க. அடுத்து ரோட் மெமரின்னு சொல்லக்கூடியது. நினைவுக்கு கொண்டு வருது. அடுத்து ரீகால் கொண்டு வருது. இதெல்லாம் வந்து இங்க வந்து டீச்சிங் மெத்தட் ஆஃப் அவுட்கம் வந்து இதனுடைய அவுட்கம் அப்படின்னா அதுலயே இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெமரி லெவல் அப்படின்னு வந்து மெமரி அப்புறம் மெமரைசேஷன் அப்படின்றதான் இது முக்கியமானது. மெமரி நினைவுபடுத்துறது அப்படின்றதா இதனுடைய முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா டெவலப்பர் அண்ட் ப்ரொபோனர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது யாரு அப்படின்னா யாரு இதை யாரு ப்ரொபோன் பண்றாங்க? டெவலப் ப்ரொபோன் பண்ணவர் தான் இவர் ஆக்சுவலா ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இவர் தான் அதை வந்து ப்ரொபோட் பண்றாரு. தென் சூட்டபிள் யாருக்கு அப்படின்னா இது யாருக்கு சூட்டபிளான மெத்தட் டீச்சிங் மெத்தட் அப்படின்னா பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல தமிழ்லேயே நான் கொடுத்துருக்கேன். தமிழ் தேவையானதை தமிழ்லேயே நீங்க பாத்துக்கங்க. ஸோ இதை தான் இங்க கொடுத்துருக்கேன். ஃபோக்கஸ் வந்து ரீகால், ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், பேசிவ் லேர்னர்ஸ் இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்றதுனால. அடுத்து இங்க வந்து டீச்சர் இது வந்து லேர்னருடைய ரோல். அப்படி டீச்சருடைய ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கிவர் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர் சரியா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா ஆக்சுவலா இங்க வந்து அவங்களுக்கு என்ன மெத்தட் இதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரில்ஸ், ரூட் லைனிங் அண்ட் ரீகால் டெக்னிக் அப்படி யூஸ் பண்றாங்க. இதனுடைய கான்செப்ட் அதாவது மெமரைசேஷன் அப்படின்றது அந்த கான்செப்டை மெமரி பண்றதுதான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் சொல்றது. ஸோ செகண்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்றது பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் என்னதை ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங். கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா முதல்ல வந்து இதை வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒளிச்சேர்க்கை நடைபெறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒளிச்சேர்க்கையே நீங்க நடைபெறத அது எப்படி வந்து சூரிய ஒளி வருது, அந்த சூரிய ஒளியில இருந்து எப்படி வந்து பச்சையங்கள் வந்து நிறமிகள் பச்சையம் என்ற நிறமி வந்து எப்படி வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நீங்க அதை அப்படியே சொன்னோடனே எழுதுற ஒளிச்சேர்க்கை என்பது இது வந்து சூரிய ஒளியை இது பண்ணி இது இதெல்லாம் நடக்குது, என்னென்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிடுறது, புரிஞ்சுக்கிறது. நீங்க பேப்பர் கொடுத்து எப்ப கேட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சு எழுதுது. இப்ப குரூப் 2A எல்லாம் இப்ப கால்குலேட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த குரூப் 2A எல்லாம் இந்த மாதிரி மெத்தட்ல தான் எழுதுது எக்ஸாம். குரூப் 2A, குரூப் 2 எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ல தான் அவங்க எக்ஸாமினேஷன். ஸோ அதுதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீச்சருடைய இவங்க இங்க லேர்னர் யார் அப்படின்னா இவங்க கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுனால இங்க யார் ஆயிடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஆக்டிவ் லேர்னர்ஸா மாறிடுறாங்க. அடுத்து வந்து டீச்சருடைய ரோல் அப்படின்னு நீங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபெசிலிட்டேட்டர், அதாவது வழிகாட்டுபவர் அப்படின்னு வழி நடத்துபவர். ஃபெசிலிட்டேட்டர்னா என்னது? வழி நடத்துபவர் அல்லது எக்ஸ்பிளைனர், விளக்கம் அளிப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. 2 பாயிண்ட். ஸோ பொதுவா வந்து ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப சூட்டபிளான வார்த்தை. அப்புறம் டீச்சிங் மெத்தட் இங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்குறாங்க, எக்ஸ்பிளனேஷன்ஸ் விரிவா கொடுக்குறாங்க. அப்ப விரிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது உதாரணங்களோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்க முடியும், அந்த கான்டென்ட் பத்தியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியா வரும் அப்படின்றதான். ஸோ இதனுடைய அவுட்கம் அப்படின்னா கான்செப்டுவல் கிளாரிட்டி. கான்செப்டுவல் கிளாரிட்டினா அந்த பாடத்தை நடத்தி முடிச்சோன்னே இப்போ வந்து லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்றத முடிச்ச பிறகு நீங்க இந்த பாடத்தை லிசன் பண்ணி முடிச்ச பிறகு உங்க மனதுல என்ன கொஸ்டின் கேட்டாலும் அந்த கருத்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட், எது வந்து பிகினருக்கு, எது ஆக்டிவ், எதுல என்ன கருத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது விஷயம் எல்லாம் உங்க மனதுல தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் கான்செப்டுவல், கருத்து ஓரியன்டட். எந்த பாடப்பொருள் நடத்துறோமோ அந்த பாடத்தினுடைய கருத்தை முழுமையாக உள்வாங்கிக்கிறது. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். வார்த்தையிலே வருது. சாரி, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படின்றது இந்த வார்த்தையிலே வருது பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படின்னு. இதை வந்து யாரு வந்து ப்ரொபோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மாரிசன் அப்படின்ற ஒருத்தர் ப்ரொபோட் பண்றாரு. மாரிசன் அப்படின்றவர் தான் ப்ரொபோட் பண்றாரு. ஸோ இதனுடைய ப்ரொபோண்டர் அப்படின்னு சொல்லி சூட்டபிள் ஃபார் இது யாருக்கு அப்படின்னா இன்டர்மீடியட் லேர்னர்ஸுக்கு சூட்டபிள். எல்லாமே வந்து ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல வரக்கூடிய எல்லா கொஸ்டினுமே நான் இங்க கொடுத்துறேன். சரியா? இது புரிதல் நிலை. குழந்தைகள் புரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல மெமரி லெவல்ல என்னன்னா ரீகால் பண்ணாங்க, இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, 2வது லெவலுக்கு போயிட்டாங்க. அடுத்து 3வது லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா பாசிவ் டு ஆக்டிவ் போகக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தா 2 பார்ட் ரொம்ப முக்கியமானது. கிரிட்டிக்கல் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் அப்படின்றது கிரிட்டிக்கல் திங்கிங், விமர்சன சிந்தனைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல சொல்ல போனா. ஸோ கிரிட்டிக்கலா திங்க் பண்றது. அவன் எப்பவுமே கிரிட்டிக்கலா திங்க் பண்றான். இதான் சொன்னா டக்குன்னு வந்து சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? யாருமே சொன்ன உடனே டாப் பண்ணிட்டே இது அங்க மாதிரி எது செய்றாங்க, உண்மையிலேயே இங்க கொடுப்பாங்களா, இது வந்து சும்மா சொல்லணும்னா அப்படின்னு அவன் அனலைஸ் பண்ணுவான். இது கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ளவன். யாராவது ஒருத்தன் வந்து ஏதாவது ஒன்று சொல்றான் அப்படின்னா உடனே அவன் நம்ப மாட்டான். அவன் வந்து அனலைஸ் பண்ணுவான். இதான் வந்து என்ன கிரிட்டிக்கல். இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுக்க சொன்னது கரெக்டாக இல்லைன்னா அவன் சோசியல் மீடியா போய் செக் பண்ணுவான்.
ஏதாவது ஒரு டூல்ஸ்ல கூட செக் பண்ணி இவர் சொன்ன கரெக்டானு செக் பண்ணும். அது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மெமரி லெவல்ல இருக்கக்கூடியவன் அந்த மாதிரி போய் செக் பண்ண மாட்டான். சொல்றதை வாங்கிட்டு சரி அப்படி எழுதுவோம் அப்படின்னு வாத்தியார் சொல்றதா வேதம் வந்துடும் அப்படின்னு நினைச்சிருவான். அதே மாதிரி கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா படைப்பாற்றல் திறன் அதிகமா இருக்கும். அதாவது வந்து கிரியேட்டிவ் திறன் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த கன்வர்ஜன் திங்கிங், டைவர்ஜன் திங்கிங் எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ இங்க வந்து கிரியேட்டிவ் அவங்க அதிகமா இருக்கு. இவங்க படைப்பாற்றல் அதிகமா இருக்கனால இவங்க வந்து பார்த்தோன்னா நல்ல பொயட்ரிஷியனா இருப்பாங்க, நல்ல கதை எழுதுறவங்க, கட்டுரை எழுதுறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு புதுமை செய்யக்கூடிய இன்னோவேஷன் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனாலதான் இதுதான் லெவல் ஆஃப் டீச்சிங்ல ஹையர் லெவல் டீச்சிங். இந்த லெவல்ல நீங்க டீச் பண்ணி அப்படின்னா இப்ப எக்ஸாம்ல பார்த்தோன்னா இந்த பிஜிடிஆர்பி பார்த்தோன்னா நிறைய மையங்கள் அவங்கவுங்க சப்ஜெக்ட்டுக்கு நிறைய தொடங்கி போயிட்டு இருக்காங்க. சைக்காலஜி நடத்துறாங்க, இதெல்லாம் பார்க்கலாம். இதுல வந்து நீங்க பார்க்கும்போதே தெரியும், அந்த டீச்சர் நடத்தும் போதே இவங்க வந்து ஏதாவது ஒவ்வொரு கான்செப்ட்லையும் ஒரு சின்ன கருத்தை மட்டும் ஒரு வரியை மட்டும் மீனிங் சொல்லிட்டு அந்த மீனிங்ல போறாங்க அப்படின்னா அவங்க என்ன லெவல்ல இருக்காங்க அப்படின்னா பிகினர் லெவல்ல இருக்காங்க. இப்ப இதே இது வந்து இப்போ ஒரு கன்சால்டேட்டா அதுல உள்ள எல்லா தகவலையும் புரியுற மாதிரி ஒருத்தர் சொல்லி கொடுக்குற வர்றாரு அப்படின்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல அவர். ஸோ நீங்க பார்த்தோன்னே தெரியும் ஒரு டீச்சிங் மெத்தடை பார்க்கும்போது இனிமேல் நீங்க எந்த இதையும் பண்ணும்போது இந்த வீடியோ கேட்டதுக்கு பின்னாடி நீங்க அவங்க வந்து என்ன லெவல்ல உங்களுக்கு டீச் பண்ணான்னு பார்த்தோன்னே தெரியும். சும்மா மேற்போக்குல அந்த தகவலை மட்டும் லைட்டா சொல்லிட்டு போவாங்க. ஸோ யூடியூபர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அதை லைக் பண்ணணும் அப்படின்றத. ஆனா அதுல டெப்த் கான்செப்ட் சும்மா மேற்போக்கான சில தகவல்கள் சொல்லுவாங்க. நீங்க பார்த்துக்கலாம் நிறைய யூடியூப் அவங்க ஆனா பட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் இருப்பாங்க. அதுல போய் பார்த்தோம்னா நிறைய வியூவர்ஸ் பார்த்துருப்பாங்க. என்னடான்னு பார்த்தோன்னா அவங்கள போய் உள்ள போய் நம்ம ஒரு சரி இவங்க என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நம்ம உள்ள போய் பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அதுல அந்த என்டையர் டாபிக்லையும் நீங்க பார்த்துட்டு நீங்க எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வந்து அதுல கொஸ்டின் கேட்காங்க பாருங்க. கொஸ்டின் கேட்கறது சான்ஸே கிடையாது. பார்த்தவங்களே தெரிஞ்சிடும். ஆனா டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவையுமே தெளிவா சொல்லிருக்கு. இதான் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த இப்ப நான் லெவல் ஆஃப் டீச்சிங் சொல்றேன். நீங்க போய் எக்ஸாம்ல எழுதி பாருங்க. இதுல இருந்து உங்களால ஒரு கொஸ்டின் சொல்ல முடியாதாலும் எனக்கு நீங்க எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு சொல்லுங்க. நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். ஸோ எல்லா கொஸ்டினுமே இதுக்குள்ள இருந்தா வரும் அப்படின்ட்டு தெளிவா சொல்லுவேன். ஒரு சில சப்ஜெக்ட் நான் தெளிவாவே சொல்லுவேன். இதுல இருந்து கொஸ்டின் இதை விட்டு வெளியில இப்போ ஆர்டியில இதை விட்டு கொஸ்டின் வெளியில போகாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதுலயும் நான் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கேன். காந்திஜியிலையும் அதே மாதிரி. காந்திஜியில ஒண்ணு ஏதாவது இயர் இதெல்லாம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் படைப்புகள்ல வேணா வேரியேஷன்ஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இங்கே லேர்னர் ரோல் அப்படின்னா ஹை ஆக்டிவ் அண்ட் ரிஃப்ளெக்டிவ். இது வந்து ஹைலி ஆக்டிவான இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு வரும்போது ஒன்லி ஆக்டிவ்னு தான் பார்த்தோம். இவன் வெரி ஆக்டிவா இருப்பான். அதுக்காக ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஹைலி ஆக்டிவ் ரொம்ப ஆக்டிவா இருப்பான். ஆனா ரிஃப்ளெக்டிவ் இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு வந்து ரிஃப்ளெக்டிவான ஒரு திங்கிங் தான் அவன் கொண்டு வருவான். ஆன்சர்ஸ் வந்து அவனுடைய அந்த ரிஃப்ளெக்ட் லெவல்ல தான் கொண்டு வருவான். சரியா ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ரிஃப்ளெக்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா பிரதிபலிக்கிறது. நீங்க சொன்ன கான்செப்டை அப்படியே அவன் பிரதிபலிப்பான். அடுத்து டீச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க வந்து கொஸ்டினர் அண்ட் ஸ்டிமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நீங்க கொஸ்டின் கேட்டு அவனை தூண்டி தூண்டி அவனை ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கணும், தூண்டணும். ஸ்டிமுலேட்டர்னா என்னது? தூண்டுறது. வாத்தியார் ஆசிரியருடைய வேலை என்ன? இங்க ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல தூண்டுறது. ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு இதுக்கு என்ன பதில் சொல்லு, இது ஏன் இப்படி வந்துச்சு. நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ல விளம்பரங்கள் வரும்போது பார்த்தோன்னா நான் இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் பத்தி உங்களுக்கு ஒரு இது பண்ண போறேன், இதை பத்தி உங்களுக்கு சொல்லி தர போறேன், அதை பத்தி சொல்லு. அவர் வந்து என்ன பண்றேன்னா உடனே மனதுல வந்து என்ன தோணும் அப்படின்னா சொல்லும் போது இது பண்ணும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்டிமுலேட் பண்ண போறோம். இதை ஏதோ கத்துக்கணுமோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி தான் அவர். அடுத்த டீச்சிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் அண்ட் என்கொயரி மெத்தட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ். ஒரு லாஜிக்கான கொஸ்டின் சொல்லணும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஆர் என்கொயரி அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஏன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் வந்து ரிஃப்ளெக்டிவ் லேர்னிங் தான். அப்ப ப்ராப்ளம் சால்விங் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அது எப்படி அதே மாதிரி என்கொயரி அப்படின்றது விசாரணைன்னு சொல்லுவாங்க. என்கொயரினா விசாரணைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் தான் உங்களுக்கு இது வந்து எக்ஸாமினேஷன்ல வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டீச்சிங் மெத்தட் இன் ரிஃப்ளெக்டிவ் லேர்னிங்ல என்ன மாதிரியான டீச்சிங் மெத்தட்னா ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் அண்ட் என்கொயரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட்ஸ் அறிவுபூர்வம். அடுத்து வந்து ரேஷனல் திங்கிங் பகுத்தறிவு சிந்தனை சொல்லுவாங்க. ரேஷனல் திங்கிங் பகுத்தறிவு சிந்தனை. இப்ப பகுத்தறிவு சிந்தனை என்னன்னா ஏதோ அடுத்தவங்களை பத்தியோ அடுத்தவங்களுடைய மதத்தை பத்தியோ ஏதோ சொல்றது அப்படின்றது பகுத்தறிவு சிந்தனை நினைக்கிறாங்க. ஆனா இங்க பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனை அப்படியே சரியாதான் அவர் சொன்னார். அதை தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க நான் நிறைய வீடியோல இந்த வீடியோல நீங்க பார்க்கும்போது அவர் சொன்னது கரெக்டானு சொல்றாரு. என்ன பகுத்தறிவு சிந்தனை அப்படின்றது நீங்க அவர் ஆழமா அவருடைய கருத்துக்களை தெரிஞ்சு எங்கேயோ ஒரு 2 பேர் பேசுறத வச்சு சொல்ல முடியாது. அவர் ஆழமா சில சிந்தனைகளை வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை வச்சுட்டு அவருடைய ஒரு விதமான சிந்தனைகளை அவர் சொல்றாரு. அது ஒரு பகுத்தறிவு சிந்தனை. சோ இந்த இடத்துல பகுத்தறிவு சிந்தனை அப்படின்னு வந்தோம்னா உடனே எல்லாருக்குமே பகுத்தறிவு பகலவன் பெரியார் அப்படின்றத எல்லாருக்கும் நினைவு வரும். ஆனா அது மட்டும் இங்க கிடையாது. நான் அதுக்காக இந்த பாயிண்ட் நான் இங்க எம்பசைஸ் பண்றேன். பகுத்தறிவு சிந்தனை அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா இது வந்து அனாலிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ அனாலிட்டிக்கல் ரேஷனல் திங்கிங் அப்படின்னு நீங்க சொல்ல வர்ற விஷயத்துக்கு வந்து அதை பகுத்து பார்ப்பது. அதை வார்த்தை பாருங்க. பகுத்தறிவு அப்படின்னா பகுத்து பார்த்தல் அப்படின்னா என்ன?
அது செக்மெண்ட்டை பிரிச்சு இதுல என்ன உள்ள இருக்கு அப்படின்றத பகுத்து பார்த்து அனாலிசிஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இங்க வந்து ரேஷனல் திங்கிங் சொல்றாங்க. ஸோ இதனுடைய ப்ரொபோண்ட் வந்து யார் அப்படின்னா ஹண்ட் அப்படின்றவர். சரியா? ஹண்ட் அப்படின்றவர். தமிழ்ல சொல்லும்போது தமிழ்ல சொல்லும்போது இங்க தப்பா போட்டிருக்கு. அது ஹண்ட்னா வேட்டைன்னு சொன்னா நான் இதை ப்ரொமோட் பண்ணவருடைய பேரு வந்து ஹண்ட். அதனால இது தப்பா இருக்கு. இதை யாரும் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருந்தா அதை இது பண்ணிடுங்க. ஓகே. இந்த நெக்ஸ்ட் வந்து இது யாருக்கு சூட்டபிள் அப்படின்னா அட்வான்ஸ் லேர்னர்ஸ். ரொம்ப அட்வான்ஸ் லேர்னர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் ரொம்ப சூட்டபிளான ஒரு மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இன்றைய அளவுல காம்ப்ரிஹென்சிவா, அதாவது காம்ப்ரிஹென்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமா லெவல் ஆஃப் டீச்சிங்ல கேட்கப்படக்கூடிய 3 வகையான வினாக்கள். ரீகால் கொஸ்டின், அதே மாதிரி வந்து அனலிட்டிக்கல் கொஸ்டின், அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவ் லெவல், எல்லா கொஸ்டினுக்குமே நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுல இந்த பாடப்பொருண்மை பத்தி நீங்க பார்த்திருக்கீங்க. ஸோ அனைவருக்கும் தேர்வு வெற்றி ஒரு வார்த்தையை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு அமர்வுல வேறொரு தலைப்பு சம்பந்தமா நம்ம சிந்தனை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.